அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் முகீத்தான அல்லாஹ் சொல்கிறான், எவரேனும் யாதொரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு. அவ்வாறே யாதொரு தீய விஷயத்திற்கு யாரும் சிபாரிசு செய்தால் அதிலிருந்தும் அவருக்கு ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் முறைப்படி கவனிப்பவனாக இருக்கின்றான். நன்மையான காரியங்களை எடுத்துரைக்கும் மனிதருக்கு அந்த நன்மையில் ஒரு பங்கு கிடைக்கும். மாறாக தீங்கான காரியங்களை எடுத்து கூறி பாவத்தின் பக்கம் மக்களை செலுத்தக்கூடியவருக்கு அந்த பாவத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். அதனால்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் கூறுகிறார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாசகர் எவரேனும் வந்தால் அல்லது அவர்களிடம் ஏதேனும் தேவையை நிறைவேற்றி தருமாறு கோரப்பட்டால் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இவருக்காக என்னிடம் பரிந்துரை செய்யுங்கள், அதனால் உங்களுக்கும் நற்பலன் வழங்கப்படும். அல்லாஹ் தன் தூதருடைய நாவால் தான் நாடியதை நிறைவேற்றுகிறான் என்று கூறுவார்கள். அல்லாஹ் யாவற்றையும் முறைப்படி கவனிப்பவனாக இருக்கின்றான் என்பதில் உள்ள கவனிப்பவன் என்பதை முகீத் என்னும் சொல் குறிக்கிறது. இதற்கு பாதுகாவலன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஒவ்வொரு மனிதனின் செயலுக்கேற்ப உணவளிப்பவன் என்று அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், கண்காணிப்பவன் என்று முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறினார்கள். அல்லாஹ் கவனிப்பதால் தான் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இயங்குகிறது. கோள்கள் தமக்கு விதிக்கப்பட்ட வழித்தடங்களில் பயணிக்கின்றன. உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் செயலாற்றுகின்றன. அல்லாஹ் கவனிப்பதால் தான் நல்லவர்கள் நன்மையை ஏவி நன்மையை சேகரிக்கிறார்கள். அதுபோல் தீயவர்களும் தீமையை ஏவி தீமையை சேகரிக்கிறார்கள். அதாவது கைக்கொள்ளப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் அவன் கவனித்து கொண்டிருக்கிறான். அவரவர் தேடிக்கொண்டதற்கான பிரதிபலனையே அவரவர்க்கு வழங்குவான். அது நன்மைக்கு நன்மையாகவும் தீமைக்கு தீமையாகவும் அமையும்.